ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேக் பண்ணுறது எப்படி, அதுவும் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பட்டர் ஒரு 50 கிராம் எடுத்து அதை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணியாச்சு. ஒரு 20 ருபீஸ் டைரி மில்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். டபுள் பாயிலிங் இருக்கிறனால பேர்ன் ஆகாது. இதுவே நீங்கள் டைரெக்டாக வச்சு கண்டிப்பாக பேர்ன் ஆகும். ஒரு மிக்சர் ஜாரில் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் பனானா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட நம்ம ஃப்ளோர்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மண்டை பல்ஸ் பண்ணோன்னே ஆல்மண்ட் ஃப்ளோர் கிடச்சிருக்கும். அதுக்கூட நம்ம வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கோம். 2 எக்ஸை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு வெனிலா சிரப் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் காஃபி தான் ஆட் பண்ணேன். இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டு போனது எதுவும் இல்லைங்க, நம்ம தலைவி மெட்ராஸ் சமையலோட கேக் ரெசிபி தான். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் அதுலேருந்து நாங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட் ஃப்ளோர் வந்து நான் 1/4 கப் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகருக்கு பதிலாக நான் ஜாகரி ஆக்சுவலி ஆட் பண்ணியிருக்கேன், ஹெல்த்தியர் ஆப்ஷன்ன்றனால. அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணியாச்சு. மில்க் வந்து ஒரு 50 to 60 ml ஊற்றுனீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரோட இப்போ நான் இந்த பேட்டரையும் கலந்துட்டேன். எந்த கண்டெய்னரில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். பட்டரில் இதில் கஞ்சத்தனம் பார்க்காம தாராளமாக பட்டர் தடவி வச்சாதாங்க வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணும் போது ஈஸியாக வரும். இப்போ நான் பேட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து உள்ளே ஆட் பண்ண அந்த டாப்பிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பனானா பியூரி நம்ம அடித்த போதே ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுட்டேன், ஃப்ளோர் போடாமல். அதோட இந்த டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் பிளாக் கிரேப்ஸ் இன்னொரு என்ன சொல்கிற ரெய்சின்ஸ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, பேர்ன் ஆகாது. ஆல்மண்ட் ஃப்ளோரை மேலே தூவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்த சாக்லேட்டும் அப்படின்னு எழுதலாம்னு நினச்சா அது சரியாக வரல. அது அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அவனில் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் இந்த ஒரு கோட் பண்ணி போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே சைடில் இருந்ததெல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா வரும். உங்களுக்கு சாப்பிடும் போதும் க்ரன்ச்சியாக நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா நம்ம வெளியே எடுத்துட்டோம். 20 மினிட்ஸ் பேக் பண்ணோம். ரொம்பவே நல்லா பேக் ஆகிருக்கு. நீங்களே பார்க்கலாம், அந்த கண்டெய்னர் சைட்ஸ்லலாம் ஒட்டாமல் வந்திருக்கு.